ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த க்ரோக்கெட் கோட் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். 4 நிற நூல்களை சேர்த்து எப்படி இந்த க்ரோக்கெட் கோட்டை செய்து கொள்ளலாம்னு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். ஒரு மல்டிபிளான குயிக்காக ஈஸியாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு வடிவான க்ரோக்கெட் கோட். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நான் இந்த க்ரோக்கெட் கோட் செய்கிறதுக்கு பாவிக்கிற யானை உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் பார்த்தீங்களா ஹொபி என்ற பிராண்டில் இருந்து எடுத்திருக்கிறேன் இந்த யான். அது ஒரே மாதிரி நூல் எடுத்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹொபி என்ற பிராண்டில் இருந்து இது 4 மில்லிமீட்டர் மொத்தமான ஒரு நூல், எல்லாமே ஒரே அளவு மொத்தமான நூல் எடுத்திருக்கிறேன். இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு நீங்கள் மல்டிபிள் நூல் பாவிக்க போகிறீங்களேன்னு சொன்னால், இப்போ நான் செய்கிற மாதிரி செய்ய போகிறீங்களேன்னு சொன்னால் ஒரே மாதிரி மொத்தமான நூலாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே இனமாகவும் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் வடிவாக இருக்கும் பார்க்க இந்த பேட்டர்ன். இப்போ இதை நான் 4 மில்லிமீட்டர் நூல் பாவிக்கிறபடியாக நான் இந்த இடத்துல 4 மில்லிமீட்டர் பின் பாவிக்கல. ஏன்னு சொன்னால் இதில் நான் நிறைய நூல் பாவிக்கிறேன். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நூல் பாவிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நன்னாங்கு 16 மில்லிமீட்டர் மொத்தமான நூல் பாவிக்க போகிறேன் இந்த கோட்டுக்கு. அதால் நான் 16 மில்லிமீட்டர் மொத்தமான ஒரு பின் எடுக்கல. நான் இப்போ 6 மில்லிமீட்டர் மொத்தமான பின் பாவிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும், நான் இந்த வீடியோ எல்லாத்துலேயும் சொல்லுறேன், நீங்கள் பாவிக்கிற நூலுக்கு பொருத்தமான பின்னை எப்பவும் நீங்கள் தெரிவு செய்து எடுக்கணும்னு சொல்லி. உங்களுக்கு கேள்வி இருக்கும், இது 4 மில்லிமீட்டர் மொத்தமான நூல் தானே, நீங்கள் ஏன் 6 மில்லிமீட்டர் பின் பாவிக்கிறீங்களன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், இதில் நாங்கள் ஒரு நூலை மட்டும் பாவிக்கல, 4 நூலையும் சேர்த்து பாவிக்க போகிறோம். உண்மையாக இது இந்த மொத்தம் வரைக்குள்ள நன்னாங்கு 16 மில்லிமீட்டர் மொத்தமாக எங்களுக்கு இந்த நூல் வரப்போகுது. நான் இப்போ இது 6 மில்லிமீட்டர் பின் கொண்டு பாவிக்க போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட 8 மில்லிமீட்டர் பின் இருந்தால், 10 மில்லிமீட்டர் பின் இருந்தால் நீங்கள் உங்களோட மொத்தங்களை கூட்டி கொள்ளலாம். கூட்டி கொள்ளைக்குள்ள இந்த பின்னுக்கு ஏற்ற மாதிரி, இந்த நூலுக்கு ஏற்ற மாதிரி மொத்தமாக தான் உங்களுக்கு அது வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அதே பின்னை பாவிக்கணுமென்று இல்லை. ஏனென்னா நாங்கள் நூல்கள் சேர்த்து செய்கிறபடியாக நீங்கள் மொத்தமான பின்னை பாவிக்கிறது தான் இந்த டிசைனுக்கு வடிவாக இருக்கும். 4 மில்லிமீட்டர் பாவிச்சோம்னு சொன்னால் சரியான இறுக்கமாக வர மாதிரி இருக்கும். உங்களை விளங்குமென்று நான் நினைக்கிறேன். முதல்ல இப்படி நூலை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 4 நிற நூல் சேர்த்து செய்கிறபடியாக நான் எல்லா பந்தில இருந்தும் இப்படி நூலை எடுத்து இப்படி சமனாக வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த க்ரோக்கெட் கோட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க தானே உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த க்ரோக்கெட் கோட் வேணுமென்று சொல்லி, எவ்வளவு தூரம் எவ்வளவு நீளமாக இந்த க்ரோக்கெட் கோட்டை பின்னி எடுக்க போகிறீங்களேண்டு. அப்போ நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு என்ன செய்யணுமெண்டா, இப்போ இந்த நூலை இப்படி உங்களோட நீங்கள் செய்கிற நீளத்துக்கு ஏற்ற மாதிரி அரைவாசிக்கு இப்படியே எடுத்துக்கொண்டு வரணும். இவ்வளோ விளங்குதானே நினைக்கிறேன். இப்படியே அரைவாசிக்கு இந்த நூலை இப்படி இழுத்துக்கொண்டு வாங்கும். இப்போ நீங்கள் க்ரோக்கெட் கோட் என்ன நீளம் இருக்குந்தானே, அந்த நீளத்தின் அரைவாசி வரையும் நீங்கள் இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கும். நான் இப்போ இவ்வளவு தூரம் இங்கால விட போகிறேன். பாருங்கோ, இவ்வளவு பந்து நான் அவ்வளவு நீளத்துக்கு செய்ய போகிறேன். அதாவது இந்த க்ரோக்கெட் கோட்டின் அரைவாசின் நீளம் இந்தளவு நூலும் உங்களை விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ இவரை இப்படி கீழே வச்சுட்டு பாருங்கோ, இங்கால இருக்கிற பக்கம், இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பந்து, நூல் பந்தோடு இருக்கிற பக்கம், இந்த பக்கம். இப்போ நாங்கள் இப்படி இவ்வளவு தூரம் எடுத்துட்டோம், உங்களை விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த அரைவாசி நான் இங்கால விட்டுட்டேன். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் இருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்களோட க்ரோக்கெட்டிங் ஒர்க்கை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நார்மலான ஒரு ஸ்லிப்
நாட். எப்படி நாங்கள் ஸ்லிப் நாட் போடுவோமோ அதே மாதிரி இப்படி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே இருக்கிற இந்த நூலை நாங்கள் இப்படி எடுத்துக்கொண்டு வந்து இப்படி எடுப்போம். இதுதான் நார்மலான ஸ்லிப் நாட், உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்படி இருக்குது பாருங்க. இப்போ பின் இப்படி இருக்குது, இங்கே பெருவிரலில் ஒரு நூல் பிடிச்சிருக்கிறோம், இங்கால ஒரு நூல் இருக்குது. உங்களுக்கு விளங்குதானே நினைக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, பின்ன இப்படி வச்சுட்டு பெருவிரல் பக்கம் இருக்கிற இந்த நூலை பின்னுக்கு மேலால் கொண்டு வர போகிறோம். பாருங்க இப்படி இப்படி கொண்டு வந்துட்டு பாருங்க இப்படி 2 இருக்குது. இங்கே இருக்கிற நூலை ஜான் ஓவர் செய்து இதுக்கு இடையால் இப்படி எடுத்துக்கொண்டு வர போகிறோம். பார்த்தீங்களா, இப்படி வந்துட்டு இப்போ நாங்கள் திருப்பியும் செய்து காட்டுறேன் பாருங்கோ. இப்படித்தான் நாங்கள் இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்படி இருக்குது. இப்போ பெருவிரலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நூலை இப்படி பின்னுக்கு மேலால் கொண்டு வரோம். பார்த்தீங்களா, பிறகு இங்கால இருக்கிற நூலை ஜான் ஓவர் செய்து இப்படி எடுக்கிறோம். இந்த இடத்துல இறுக்கியெல்லாம் செய்யாதீங்க, சாஃப்டாகவே செய்து கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு மொத்தம் கிடைக்கும். ஒரு இடத்துல இறுக்கமாக செய்து ஒரு இடத்துல தொய்வாக செய்தீங்கன்னா உங்களுக்கு வடிவில்லாத ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்துடும். இப்போ திருப்பியும் செய்து காட்டுறேன் பாருங்கோ. பின்ன இப்படி வச்சுட்டு இந்த நூலை அப்படி மேலே எடுத்து இங்கால இருக்கிற இந்த நூலை இதுக்கு இடையால் நாங்கள் எடுத்துக்கொண்டு வரோம். பார்த்தீங்களா, திருப்பியும் செய்து காட்டுறேன் பாருங்கோ. பின்ன இப்படி வச்சுட்டு இங்கே இருக்கிற நூலை இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கோ, இங்கே இருக்கிற நூலை இப்படி இடையால் எடுங்கோ. பார்த்தீங்களா, எங்களுக்கு எப்படி ஒரு பேட்டர்ன் உண்டு வரவழிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவாக இருக்குது பாருங்கோ. இந்த பக்கமும் நான் திருப்பி காட்டுறேன். பார்த்தீங்களா, ஒரு நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன், சிம்பிளாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு பேட்டர்ன், ஈஸியான ஒரு பேட்டர்ன். இதே மாதிரி நீங்களும் இப்படியே செய்து கொண்டு வாங்கோ. எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு தேவையோ அவ்வளவு தூரத்துக்கு இப்படி செய்திடுங்கோ. நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன். நானும் உங்களுக்கு இப்படி நீளமாக செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்பேன். பார்த்தீங்களா, நான் இப்படியே செய்து கொண்டு வந்துட்டேன். நல்ல வடிவாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கவே தெரியுதான்னு நினைக்கிறேன். நல்ல வடிவாக இருக்குது. இப்போ நான் எனக்கு நீளம் அளவுக்கு நான் எடுத்து நான் இப்போ இந்த இடத்துல கடைசியாக முடிக்க போகிறேன். இப்படி செய்துட்டு இப்படியே நாங்கள் முடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் முடிக்கல இப்படியே நேரம் இப்படி இழுத்து விட்டீங்களன்னு சொன்னால் பாருங்க இப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். உங்களை பார்க்க தெரியுதான்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி இந்த இடத்த இப்படி ஒரு நோட் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் இது உங்களுக்கு கலராது. பிறகு பார்த்தீங்களா, இப்படி கலராமல் இப்படி இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல வடிவான க்ரோக்கெட் கோட் ஒன்று நாங்கள் செய்து எடுத்துட்டோம். ஒரு மல்டிபிள் கலரில் நாங்கள் 4 நிற நூல்களை சேர்த்து இப்படி ஒரு க்ரோக்கெட் கோட் ஒன்று நாங்கள் செய்து எடுத்துட்டோம். நல்ல வடிவாக இருக்குது. இதே மாதிரி க்ரோக்கெட் கோட்டுகள் உங்களுக்கு பிடிச்சமான நிறங்களை நீங்கள் பாவிச்சு நீங்கள் இப்படியான க்ரோக்கெட் கோட்டுகளை செய்து கொள்ளலாம். முன்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல வடிவான டிசைனாக இருக்குது. பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிசைனில் இது இருக்குது. நல்ல வடிவான ஒரு டிசைன், நல்ல வடிவாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. நல்ல வடிவாக சிம்பிளாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு க்ரோக்கெட் கோட் நல்ல வடிவாக இருக்குது. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்க. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.